உங்களுக்கு நல்லா தெரியும். நான் மறைந்த இதே தெய்வம் அம்மா அவர்களுக்கு கட்டப்பட்டவர். அம்மா அவர்கள் இங்க உங்களுக்கு வேட்பாளர் நிறுத்தி நீங்க எல்லாம் ஜெயிக்க வச்சீங்க. 11 வருஷம் 2004 நான் வெற்றி வாய்ப்பை இழந்தப்ப கூட அம்மா அவர்கள் உங்களுக்காக நான் பணியாற்றியதுனால என்ன ராஜ்யசபா உறுப்பினராக்கி இங்கே நான் பணியாற்றின. நீங்க கேட்டதெல்லாம் அம்மா அவர்கள் மூலம் நிறைவேற்றி தந்தார். சிலர் செய்த சதியானது, சிலர் தான் யாரும் உங்களுக்கு தெரியும், தேனி மக்களுக்கு தெரியும். அந்த சதியினால அரசியல்ல அப்பாவியாக இருந்தனால் அம்மா அவர்கள் இங்க வரவேண்டாம் சொன்னாங்க. கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க. இந்த ஏழறிவு படைத்த பழனிசாமிக்கு அது கூட தெரியல. கட்சியை விட்டு எடுத்தது கூட நான் அம்மாவுக்கு கட்டுப்பட்டவன். இங்க வந்து நான் இந்த பக்கம் வருவேன், கோயிலுக்கு போறப்ப பார்க்கிறது வேற. ஒரு அரசியல்வாதியாக வந்து பார்ப்பது அம்மா அவர்களுடைய பெரிய செயலாக இருக்குன்னு வந்தேன். பழனிசாமி மாதிரி காலில் விழுந்து பதவி வாங்குறது, பதவி கொடுத்தவங்களே அவர் சின்னமா காலில் விழுந்து பதவி வாங்கினார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் ஊடக பத்திரிகைக்காரர் கேட்டப்ப அவங்களெல்லாம் கட்சியில 100% சேர்க்க மாட்டார், பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் ஜெயிலுக்கு போனவங்களை கட்சி விட்டு என்னை பார்த்து சூரியனை பார்த்து குறைக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். ஒன்னாலே அந்த பச்சை வந்து இப்ப பல்ட்டி அடிச்சுட்டு பச்சை வந்து அந்த பல்ட்டி ஆகாத பல்ட்டி அடிச்சு வயசுல மூத்தவங்க அதெல்லாம் காது. அன்னைக்கு தேனியிலேருந்து ஒருத்தர் பேசுறாரு, வயசான பெரியவர், அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் தான். ஏங்க பச்சை துரோகி பழனிசாமிங்க வந்து பேசினா நீங்க எந்த தலைவர் இருக்கீங்க? நான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கேங்க, சிவகங்கையில இருக்க, நாளைக்கு வந்துடுறேன். கரெக்டா அடுத்த நாள் பார்த்தா நம்ம முதலமைச்சர் வந்து இறங்கிட்டாரு. வந்து என்ன சொல்றாரு, காவல்துறையில 2 காவலர்களை முதலமைச்சர் பந்தவத்துக்கு பயன்படுத்துவாங்க. இவர் வர போறதா சாயங்காலம். இவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு? பகல்லாம் உச்சி வெயில கூட பெண் காவலர்கள் ரோட்ல இருந்தாங்க இல்லையா? இவர் பேர் அவங்க அப்பா எந்த நேரத்தில் ஸ்டாலின் வச்சாங்க. ஒரு மலரா இருக்கார். தேர்தல் வாக்குறுதிகள் சொல்லி ஏமாத்திட்டாரு. இங்க வந்து என்னை பத்தி பேசுறாரு. என்னை பத்தி பேச நான் 99 உங்கள்கிட்ட வரப்பே வழக்கு இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். என் மேல நரசிம்மராவ் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு 3 அவர் காலத்துல அம்மா மேல உள்ள ஏதோ போட்ட வழக்கு. அதை வந்து நியாயம் இல்லைன்னு இடையில என்ன நிக்கி விட்டாங்க. திரும்பவும் அந்த வழக்கு வந்திருக்கு. அப்படிதானே? அதெல்லாம் வந்து சட்ட ரீதியா எதிர்கொள்றேன். வழக்குகள் தப்பிக்க பாஜக போயிடுறான். நீதிமன்றத்தில் உள்ள வழக்கில் தப்பிக்க நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி போக அவசியம் தான். இது என்னன்னா பழனிசாமியும் திமுக வேட்பாளர் பத்தி பேசல. அதெல்லாம் பாத்தீங்களா? திமுகவும் ஸ்டாலினும் அதிமுக வேட்பாளர் பத்தி பேசல. சும்மா பேருக்கு பழனிசாமி இவர் பேச, அவரு முதலமைச்சர் ஸ்டாலின் பேச போயிட்டு இல்லையா? 2 பேரும் யாரை குறி வச்சு பேசினாங்க? உங்கள் வீட்டு பிள்ளையாகிய டிடிவி தினகரனை குறி வச்சு பேசுறாங்க. பாத்தீங்களா இல்லையா? காரணம், இந்த தொகுதி மக்கள் என்னை மனதிலே வைத்திருக்கிறார்கள். மீண்டும் நான் இங்கே போட்டியிட வேண்டும் என்று விரும்பி காத்திருந்தார்கள். 20 ஆண்டுகளில் எனக்கு பிறகு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் அவர்களுடைய செயல்பாடுகளையும் டிடிவி தினகரன் செயல்பாடையும் ஒப்பிட்டு பார்த்து நான் வர வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டீங்களா இல்லையா? நீங்க வந்துவிட்டேன். என்ன ஜெயிக்க கூடாது. அதிமுக ரெட்டைய புரட்சி தலைவருக்கு எதிரியான திமுகவுக்கு உதவி செய்து ஓட்டப்படி இருக்கிறார். டோக்கன் கொடுத்த கட்சி தானே, அதுல எதுக்கு நீ 2019 நீங்க பரிசு பட்டியை தூக்கிட்டு வேட்பாளர் இல்ல? டோக்கன் கொடுக்க சொல்லி நான் உன்னை சொல்லியிருந்தேன். நீ ஒரு நல்ல மனுஷனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அன்னைக்கே ஓடி இருக்கணும் திமுக. இல்லையா? உனக்கு முகவரி கொடுத்த அம்மாவிற்கு துரோகம். இன்னைக்கு திமுக போய் சேர்ந்துட்டு நீ வேட்பாளர் இருக்க. இன்னொன்று பழனிசாமி சொல்றார், இவர் ரெட்டையில ஏற்றி நிற்கிறார். ரெட்டையில அம்மா தலைவர் தேர்ந்தபோது ரெட்டையில பழனிசாமி இருக்கிறப்ப அதை மீட்டெடுப்பதற்காகத்தான் நம்ம போட்டிருக்கீங்க. அதான் உண்மை. குக்கர்ல ஜெயிக்க வச்சீங்கன்னா ரெட்டையில மீட்டெடுக்க முடியும். சும்மா உங்களெல்லாம் குழப்ப பார்க்கிறார். ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, அதெல்லாம் யார் பணம்னு உங்களுக்கு தெரியும். ஆர்கனர் அப்படின்னா ஏழை எளிய மக்கள். பழனிசாமி ஓட்டுக்கு 10,000 கொடுத்து கூட
எனக்கு தான் வாக்களித்தாங்க. நான் போய் எங்க உள்ள ஒரு பெரியம்மா நன்றி சொல்ல வருவேன். அது மாதிரி போனப்ப என்கிட்ட எனக்கு ஆரத்தி எடுத்தாங்க. அவங்க கேட்டா என்னம்மா உங்க வீட்டு எத்தனை பேர்? அந்த மாதிரி சொல்லி அதுக்கு கேட்கறேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டு 6 பேர் பாரு 60,000 கொடுத்தாங்கப்பா. எனக்கு போட்டிருக்கீங்களாப்பா, நான் ஒண்ணுமே செய்யலையே. இதெல்லாம் யாரு வீட்டு பணம்பா? எங்க பணத்தை கொள்ளை அடிச்சு எங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க அப்பா வீட்டு பணமா? முதலமைச்சராக உங்களுக்கு துரோகம் பண்ணல, மெட்ராஸ் பரிசோதனை நாங்க வச்சு செஞ்சுட்டோம். திமுகவை டெபாசிட் காலி பண்ணாங்க. ஏழை எளிய மக்கள் 90% மேல் தினக்கூலிகள். அவர்கள் ஓட்டுக்கு 10,000 கொடுத்தா ஏமாறல. அதெல்லாம் மக்களோட வரிப்பணம். நல்லா முடிவு பண்ணுங்க. உங்க பணத்தை திருடி உங்கள்கிட்ட கொடுக்கலாம். உங்க சுருக்கு பையில எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்கலாம். அதனால யார் தேவை, யார் நமது தொகுதிக்கு வளர்ச்சிக்கு செயல்படுவார்கள், யார் நமக்காக செய்திருக்கிறார்கள், யார் செய்ய முடியும் என்று தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்த்து வாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.